ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சப்பாத்திக்கு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறிகள் இல்லாத சமயத்தில் சப்பாத்திக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 8 பூண்டு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா 4லேருந்து 5 சேர்த்தா போதும். சின்னதாக 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூடவே 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாய் ஹீட்லேயே 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. முதல்ல இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறோம். இப்போ இதை பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு இன்னுமே திக்காயிரும். கொஞ்சம் ஆறிச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே கெட்டியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிலக்கடலை பொட்டுக்கடலை 2 சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனையான நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.